எல்லாம் இன்பமயம். ஒருவருக்கு நினைத்தவுடனே காரியத்தை சாதிக்க வேண்டும். அதற்கு எத்தனை உபாயங்கள் இருக்கிறதோ அத்தனையையும் பல்வேறு வழிகளில் நாடத் தயாராக இருப்பார்கள். ஆனால் ஒருவர் செய்யக்கூடிய காரியம் அவரால் சாதிக்க முடியுமா, சாதித்த பின் அதன் பலனை நாம் அனுபவிப்போமா என்பதை திட்டமிட வேண்டும். அன்பிளான்டு ஒர்க் எதுவுமே நமக்கு முழுமையான பலனை தராது. திட்டமிடுகிற பொழுது சிந்தனை வேண்டும், நல்ல ஒரு உரையாடல் வேண்டும், அதற்கு பொருளாதாரம் வேண்டும். இத்தனையும் நாம் சேகரித்த பிறகுதான் நம் காரியத்தில் செயல்பட வேண்டும். ஏட்டுச் சுரக்காய் கறிக்குதவாது என்பது போலே கணக்கு போட்டுவிட்டு இப்படி போனால் அது அத்தனை பர்சன்டேஜ் வரும் என்ற ஒரு இமேஜினரி கணக்கை வைத்துக்கொண்டு யார் ஒருவர் தன் வாழ்விலே ஏதாவது செய்ய முனைகிறார்களோ அவர்கள் தன்னுடைய கோலை எட்டி பிடிப்பது என்பது அவ்வளவு சாத்தியம் இல்லை. 110 பேருக்கு சாதிக்க முடியும். ஆனால் பாதிப்பு அடைபவர்கள் 90%. பாதிப்பு அவர் மட்டும் அடைகிறாரா? அந்த செயலால் அவரை சார்ந்தோர்கள், அவருக்கு துணை இருந்தோர்கள் அத்துணை பேருக்கும் அது ஒரு இழப்பாகத்தான் இருக்கிறது. இதுபோல செயல்களிலே திட்டமிடுதல், கலந்துரையாடுதல், எதிர்காலத்தை பற்றி சரியான கணக்கிடுதல், இவை 3ம் மனிதருக்கு முக்கியம். இதை சிந்தித்து வாழ்க்கையில் பயணத்தை தொடர்வோமா? எல்லாம் இன்பமயம், எப்பொழுதும் இன்பமயம்.